எக்ஸலில் ஜென்ரலாக ஃபார்மட் செல்ஸ்னால் என்னென்னா, இப்போது இந்த டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டாவை நான் ஹைலைட் பண்ணுறேன், போல்ட் பண்ணுறேன், இது எல்லாமே நம்ம ஃபார்மட்டிங் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாமே எங்கே யூஸ் பண்ணுவோம்? இந்த ஃபாண்ட் ஆப்ஷனில் போய் யூஸ் பண்ணுவோம். தென் இந்த அலைன்மெண்ட் வேணும்னா அலைன்மெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த காலம்ஸ்க்கான டேட்டா டைப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த நம்பரில் போய்ட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது போய்ட்டு யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப பேசிக் லெவல். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா Ctrl+1 கொடுத்துக்கோங்க. டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மட் செல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி டேப், இந்த டேப் நான் இங்கே வைக்கிறேன். இப்போ இந்த டேப்பில் இந்த என்டையர் ஆப்ஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்பர் ஆப்ஷன்னா இந்த நம்பர், இந்த கம்ப்ளீட்டாக இந்த நம்பர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட்னா இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன், நம்ம ஒரு டேட்டாவை நம்ம எப்படி அலைன் பண்ணுறோம், லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி இந்த அலைன்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஆப்ஷன், ஃபாண்ட்டில் போல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்டர்லைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ஆப்ஷனுமே நான் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்டர் கொடுக்கறது, ஆல் பார்டர்ஸ், நோ பார்டர்ஸ், இது எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்னால் இந்த கலர்ஸ் கொடுக்கறது தான், கலர்ஸ். தென் ப்ரொடக்ஷன். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் இந்த ஃபார்மட்டிங் எல்லாத்தையுமே நான் Ctrl+1 கொடுத்து இந்த சிங்கிள் ஷார்ட்கட் கீழே யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு அட்வான்ஸ் லெவல். இப்படி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.